சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள 2026-27ற்கான பட்ஜெட்டில் புதிய வர்த்தக பிராந்திய மேம்பாடு மற்றும் புதிய வர்த்தக வழித்தடங்கள் தொடர்பான அறிவிப்புகள் கவனம் பெற்றுள்ளன. இவை குறித்தும் இவற்றில் தமிழ்நாட்டிற்கான அறிவிப்புகள் என்னென்ன என்பது குறித்தும் விளக்க இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன். நன்றி செபஸ்டின். நேர்களே, பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த துறைக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் நேற்றுலேருந்தே நம்ம தொடர்ச்சியாக செய்திகளில் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த நிலையில் இந்த பட்ஜெட் அறிவிப்பில் இந்த மாநிலத்துக்கு இது கிடைக்கும்னு நினச்சோம், ஆனால் கிடைக்கல, எங்கள் மாநிலத்துக்கு கிடைக்கும்னு நினச்சோம், கிடைக்கல, இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள், புகார்கள் எழுந்த வண்ணம் தான் இருக்கின்றன. அதையும் தாண்டி இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் கூடுதல் கவனம் பெறக்கூடிய ஒரு அறிவிப்புகள்னா வர்த்தகத்திற்கான பிரத்யேகமாக பிராந்தியங்கள் அமைக்கப்படுவதும் அதற்கான வழித்தடங்கள் அமைக்கப்படுவது தொடர்பான அறிவிப்பு, குறிப்பாக அதிவேக ரயில் சேவை அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது சம்பந்தமாக என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு, எதெல்லாம் ஹைலைட் ஆகுது இந்த திட்டத்தில் அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 அதிவேக ரயில் வழித்தடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இந்த 7 ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அதில் முதல் வழித்தடம் இதுன்னு நம்ம பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 பேசேஜ் கவர் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது. தலைநகர் டெல்லியிலிருந்து ஆன்மீக ஸ்தலம், பிரசித்தி பெற்ற ஸ்தலமான வாரணாசி, இது 2 நகரங்களும் மாநகரங்களும் இணைக்கப்பட இருக்கின்றன இந்த அதிவேக ரயில் வழித்தடத்தில். வாரணாசியிலிருந்து அப்படியே இங்க சிக்கன் ஸ்னெக்குன்னு சொல்லுவாங்கல்ல, கோழி கழுத்து அப்படின்றதுனால இது கொஞ்சம் வல்னரபிளான ஒரு பகுதின்னு சொல்லப்படக்கூடிய, ஏன்னா பக்கத்திலேயே சீனா இருக்கு, இங்க பக்கம் கீழே வங்கதேசம் இருக்குன்றதுனால வங்கதேசம் சிலிகுரியை வச்சு அடிக்கடி மிரட்டக்கூடிய சம்பவங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு விதமாக இந்த அறிவிப்பு வந்திருக்கிறதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் வாரணாசியிலிருந்து சிலிகுரியை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த அதிவேக ரயில் வழித்தடத்தையும் அறிவிச்சிருக்காங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்த 2 பெல்ட்டுமே பார்த்தீங்கன்னா டெல்லி, அதாவது தலைநகரை வடகிழக்கு இந்தியாவோடைய இணைக்கக்கூடிய ஒரு பிரத்யேக பாதையாக கூட நாம் இதை பார்க்கலாம். வடகிழக்கு இந்திய பகுதிகளில் இந்த சிலிகுரி தான் இணைக்குது, ஒரு சிக்கன் ஸ்னெக்காக இணைக்குது அப்படின்ற பட்சத்தில் சிலிகுரி முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த அதிவேக ரயில் வழித்தடத்தில் இது இணைக்கப்படும் போது இதனுடைய முக்கியத்துவம் இன்னும் கூடுதலாக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த பகுதிகள் வடகிழக்கு பிராந்தியத்தை மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் இணைக்கக்கூடியதையும் சாத்தியப்படுத்துகிறது. அதே நேரத்தில் பாதுகாப்பு சம்பந்தமான அக்கறைகள் இருக்கு இல்லையா, அதற்கும் பதிலளிக்கும் விதமாக இது அமைந்திருக்கிறது. தொடர்ந்து அடுத்தது 2வது செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பாதைகள் இருக்கின்றன. மொத்தமாக இது 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மும்பையிலிருந்து பூனே வரைக்குமான ஒரு வழித்தடம், அதன் பிறகு பூனேயிலிருந்து ஹைதராபாத்தை இணைக்கக்கூடிய வழித்தடம், அதன் பிறகு ஹைதராபாத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருவை இணைக்கக்கூடிய வழித்தடம், பெங்களூரிலிருந்து இன்னொரு அதிவேக ரயில் வழித்தடம் எங்க சென்னையை நோக்கி வருது, மீண்டும் சென்னையிலிருந்து அப்படியே ஹைதராபாத்தை இணைக்கக்கூடிய வழித்தடமாகவும் இது அமையவிருக்கிறது. இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த திட்டத்தால் தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவுக்கும் பெரிய அளவில் பயனில்லை அப்படின்ற ஒரு புகார்கள் தான். கரெக்டாக இந்த முக்கியமான மாநகரங்களெல்லாம் இணைக்குது, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் இது வரக்கூடிய பாதைகள் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்திற்குள்ளார தான் வருது. ஆந்திர மாநிலத்தை தாண்டி தெலுங்கானா மாநிலம் பலன் பெறுகிறது. இந்த நேரத்தில் இந்த பாருங்க, சென்னையிலிருந்து ஹைதராபாத் வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, இந்த வழியில தான் ஆந்திராவின் புதிய தலைநகரான அமராவதி, ஓங்கோல் இதையெல்லாம் இணைக்கக்கூடிய பணிகளும், திருப்பதியும் இணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பணியையும் அங்கே ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முன்னெடுத்திருக்கார். அதே நேரத்தில் பெங்களூரிலிருந்து சென்னை இணைக்கக்கூடிய இந்த பாதை இருக்கு இல்லையா, இது ஆந்திராவின் சித்தூர் பகுதியாக வருகிறது. ஸோ ஆல்ரெடி சென்னை டு ஹைதராபாத்தில் திருப்பதி கனெக்ட் ஆகுது. இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய நகர்வு என்னன்னா, திருப்பதியை பெங்களூரு டு சென்னை பாதை இருக்கு இல்லையா, அதில் ஒரு ட்ராக் போட்டு அதை இணைக்கணும், இந்த திட்டத்திற்குள்ள இதை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நகர்வுகளை துவக்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் ஆந்திர மாநிலம் தரப்புல இருந்து வந்திருக்கு. அட் தி எண்ட் ஆஃப் தி டே மத்திய அரசுடைய திட்டம் இதுதான். இது ஆந்திர அரசு எந்த அளவுக்கு பயன்படுத்திக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பெங்களூரு மாநகரை ஒட்டி இருக்கக்கூடிய சில பகுதிகளிலையும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகரை ஒட்டி சில பகுதிகளில் மட்டும்தான் இந்த ட்ராக் கவர் ஆகுது. வேலூர் கூட இதில் இணைக்கப்படவில்லை அப்படின்றதா இங்க வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி. ஸோ அப்போ மற்ற பகுதிகளுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதிவேக ரயில் வழித்தடத்தில் இந்த ஒரு குறை இருக்க தான் செய்து. நிறைய கேள்விகள், திருவனந்தபுரத்தையும் மதுரையும் இணைக்கலாமே, திருவனந்தபுரத்தையும் கோயம்புத்தூரையும் இணைக்கலாமே, திருவனந்தபுரம் கோவை பெங்களூரு இணைக்கலாமே, இந்த மாதிரியான கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் முன்வைக்கப்படதான் இருக்கின்றன. அடுத்தடுத்த வருஷங்களில் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஸோ இந்த இரண்டு தடங்களையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறது புதிய நகர பொருளாதார மண்டலங்கள். முன்ன சொன்ன இல்லைங்களா, முக்கியமான நகரங்களில் டயர் 1 சிட்டிஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க. அப்போ 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதற்கான பதிலாகத்தான் இதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நகர பொருளாதார மண்டலங்கள், அதாவது சிட்டி எக்கனாமிக் ரீஜியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அமைக்கப்பட்டு இதற்கு 5000 கோடி ரூபாய் பட்ஜெட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த மண்டலங்களுக்காக. அந்த வகையில் வாரணாசியில் ஒரு மண்டலம், சூரத்தில் ஒரு மண்டலம், புனேல ஒரு மண்டலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆந்திர மாநிலத்தின் விசாகப்பட்டினத்துக்கு ஒரு மண்டலம். இந்த நிலையில் புவனேஸ்வர், கட்டக், பூரி இந்த 3 நகரங்கள் ஒடிஷா மாநிலத்தில் ஒருங்கிணைத்து ஒரு ட்ரை சிட்டி மாதிரி கொண்டு வந்து அந்த இடத்துல இதை வந்து செயல்படுத்தணும்னு ஒரு திட்டம். அதே மாதிரியான ஒரு ட்ரை சிட்டி ஃபார்முலா தான் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே தமிழ்நாட்டுக்கும் கோவை, ஈரோடு, திருப்பூர் தொழில்துறையில் எந்த அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒப்பீட்டளவில் முன்னேறிய நகரங்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 நகரங்களையும் ஒரே மண்டலமாக பொருளாதார ரீதியாக முன்னெடுத்து செல்வதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக இணைக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ இட்ஸ் அ குட் திங். இந்த பட்ஜெட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழகத்தின் இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 3 நகரங்களுக்கும் ஒரு முக்கிய இடம் கிடைச்சிருக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. 5000 கோடி பட்ஜெட்னா சும்மாவா? அதுவும் ஒரு கூடுதல் பெனிஃபிட்டா நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இந்த நகர ரீதியாக இதை பார்த்துட்டோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரத்யேக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. கிழக்கு மேற்கு சரக்கு வழித்தடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இது பண்றாங்க. இது குஜராத்தின் சூரத்தில் ஆரம்பிச்சு இங்க மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய தங்குனி என்ற பகுதியை வந்து இணைக்கக்கூடியது. வழியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிஷா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் இப்படி 6 மாநிலங்களையும் இணைச்சு சரக்கு வழித்தடத்தை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்குறதுக்காக இந்த திட்டமானது வகுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலவே இந்த வழித்தடம் இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. 2 எண்ட் ஆஃப் த கண்ட்ரி, 2 முனைகளையும் இணைக்கக்கூடியதை இன்னும் அதிவேகமாக அதை சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ரைட் காரிடாரா இதை அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது கிழக்கு கடற்கரை தொழில்துறை வழித்தடம், இண்டஸ்ட்ரியல் காரிடார். இதுக்கு அவங்க சொல்லக்கூடியது பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிஷா, ஆந்திர பிரதேசம் இந்த 5 மாநிலங்களையும் ஒன்னா இணைச்சு இங்கதுக்கான ஒரு காரிடார் அமைக்கிறாங்க. இதன் மூலமா அகைன் சொன்ன மாதிரி வடகிழக்கு பிராந்தியத்துக்கு முக்கியத்துவம் தரணும்னு சொல்லிட்டு பூர்வோதயா மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய இந்த வடகிழக்கு மாநிலங்களோட இதை இணைக்கக்கூடிய ஒரு பணியையும் அரசு முன்னெடுக்க போகிறது. இதற்காக மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய துர்காப்பூர் தான் ஒரு நோடாக செயல்பட இருக்கிறது. ஸோ அதன் மூலமாக இந்த பகுதிகளுடைய வளர்ச்சியை சாத்தியப்படுத்தக்கூடிய அதே நேரத்தில் இதை வச்சு வடகிழக்கு மாநிலங்களையும் வந்து வளர்ச்சியை சாத்தியப்படுத்தணும். அது டூரிசம் சார்ந்தா இருக்கட்டும், தொழில்துறை சார்ந்தா இருக்கட்டும், இதையெல்லாம் சாத்தியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு திட்டமும் இருக்கு. அதனால இந்த ஒரு வழித்தடமும் இந்த காரிடாரும் கூட முக்கியத்துவம் பெறுகிறது. அடுத்தது அரிய வகை தாது வழித்தடங்கள், ரேர் எர்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அடிக்கடி நம்ம செய்திகள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சீனா எந்த அளவுக்கு இதில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு, அமெரிக்காவோட கண்களை எப்பயுமே உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது ரேர் எர்த் தான். ஸோ இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரிய வகை தாதுக்கள் இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகம் கிடைக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ஒடிசா இந்த 4 மாநிலங்களையும் ஒருங்கிணைச்சு இந்த வழித்தடம், இந்த காரிடார் ஆனது அமைக்கப்பட இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய என்ன சொல்றது, கடல் வழி மார்க்கம் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுவும் இல்லாம இங்க கிடைக்கக்கூடிய அரிய வகை தாதுக்கள் பாத்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் துறையில வந்து நம்ம அதிக அளவுல முதலீடு செலுத்த பிரயத்தனப்பட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமா என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரிய வகை தாதுக்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதா இருக்கட்டும், சுரங்கம் அமைக்கிறதா இருக்கட்டும், அதன் மூலமா எடுக்கப்பட்ட அந்த அரிய வகை தாதுக்களை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி எதுக்கான தேவைகள் இருக்கோ அதுக்காக பகுப்பாய்வு செய்வதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பணிகள் எல்லாம் இதுல வந்து வேகம் எடுப்பதற்காக இந்த ஒரு காரிடாரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே விதவிதமான காரிடார்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இடத்தெல்லாம் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு இது வேகம் எடுக்க போகிறது அப்படின்னு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அரிய வகை தாது வழித்தடத்தை வச்சு இப்போ ஆல்ரெடி கேரளாவில் சில குரல்கள் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. அரிய வகை தாதுக்கள்னா இப்போ சுரங்கம்லாம் தோண்டுவீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு அந்த மாதிரியான கேள்விகளும் எழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி கவர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணி அதுக்கப்புறம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாருங்க, செயல்படுத்த போறாங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே பட்ஜெட்ல எத்தனையோ விஷயங்கள், நிறைய பேருக்கு நிறைகள் இருக்கு, நிறைய பேருக்கு குறைகள் இருக்கு அப்படின்னாலுமே இந்த வழித்தடங்களா இருக்கட்டும், இந்த காரிடார்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஏதோ ஒரு நன்மையை செய்யும் அப்படின்றது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. தொடர்ந்து செய்திகளை வழங்க இணைகிறார் ஜெபஸ்டின். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.